வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சமூக நல இல்லங்களில் இயற்கைக்கு மாறான உறவு, அடி, உதை, சூடு, விசாரணையை முடுக்கி விடுமா ஜாக்கிம்? நெகிரி சம்பிலானிலும் ஸ்லாங்கூரிலும் உள்ள 20 சமூக நல இல்லங்களிலிருந்து 402 பிள்ளைகளை போலீசார் மீட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் இயற்கைக்கு மாறான உறவில் ஈடுபட்டதாகவும், அடி, உதை மற்றும் சூடு வைத்து கொடுமைப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுவது தொடர்பில் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்காவான ஜாக்கிம் விரிவான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து உணவகங்களும் ஹலால் சான்றிதழ் பெற வேண்டும் என்று அண்மையில் ஜாக்கிம் முன்வைத்த பரிந்துரை பெரும் சர்ச்சையானது என்பது நாடே அறியும். இந்நிலையில் 2 மாநிலங்களிலும் உள்ள 20 சமூக நல இல்லங்களில் 17 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகள் உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணையை மேற்கொள்வதிலும் உரிய நடவடிக்கை எடுப்பதிலும் ஜாக்கிம் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அரசாங்க சார்பற்ற மகளிர் அமைப்பு ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளது. சமூக நல இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள சிறார்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது, சுரண்டப்படுவது, சித்திரவதை செய்யப்படுவது மற்றும் மதம் சார்ந்த பிரச்சினைகள் முதலியவற்றை கையாளுவதற்கு அந்த சமூக நல இல்லங்கள் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற பர்துபுஹான் ஜெனராசி அஸ்பிராசி பமிம்பின் வனிதா மலேசியா என்ற மகளிர் அமைப்பின் தலைவர் புவான் ஸ்ரீ பிபி ஷர்லிசா முகமது கலீட் கேட்டுக்கொண்டுள்ளார். ஓப்ஸ் குளோபல் என்ற பெயரில் கடந்த புதன்கிழமை போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 20 சமூக நல இல்லங்களிலிருந்து 201 ஆண் பிள்ளைகள் மற்றும் 201 பெண் பிள்ளைகள் மீட்கப்பட்டனர். 17 வயதிற்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் மீட்கப்பட்ட சம்பவத்தில் தனிநபர்கள் கைது செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய விசாரணைகள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று பிபி ஷர்லிசா கேட்டுக்கொண்டார். நெகிரி சம்பிலான் மாநில முன்னாள் மந்திரி பசாரும் ஜுவாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தான்ஸ்ரீ முகமது இசாவின் மனைவியுமான பிபி ஷர்லிசா இதில் நெகிரி மாநிலத்தில் கோலாபிலாவில் உள்ள சில சமூக நல இல்லங்களின் பெயர்களும் அடிபட்டு இருப்பது கவலை அளிக்கிறது என்றார். ஸ்லாங்கூர், நெகிரி சம்பிலான் மாநிலங்களில் உள்ள சமூக நல இல்லங்களில் 402 சிறார்களை துன்புறுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 171 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் 159 பேருக்கு தடுப்பு காவல் பெறப்பட்டதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் அறிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள 171 பேரையும் கோலாலம்பூர் போலீஸ் பயிற்சி மையம் மற்றும் மேலும் சில இடங்களில் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டதில் 159 பேருக்கு மட்டும் தடுப்பு காவல் பெறப்பட்டதாக ஐஜிபி குறிப்பிட்டார். எஞ்சிய 12 பேர் வயது குறைந்தவர்கள் ஆவார். அவர்களுக்கு தடுப்பு காவல் அனுமதி பெறப்படவில்லை. இவ்விரு மாநிலங்களிலும் பிடிபட்டுள்ள 159 பேருக்கு 4 நாள் முதல் 7 நாள் தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக ஐஜிபி விளக்கினார். மீட்கப்பட்ட வயது குறைந்த பிள்ளைகளில் 13 பேர் ஓரின புணர்ச்சியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது என்று அவர் கூறினார். சமயத்தை தவறாக பயன்படுத்துவது, சிறார்களை துன்புறுத்துவது போன்ற செயல்கள் மிகப்பெரிய குற்றங்களாகும். இவை விரைந்து கையாளப்பட வேண்டும் என்ற பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். கடந்த புதன்கிழமை ஸ்லாங்கூரிலும் நெகிரி சம்பிலானிலும் உள்ள சமூக நல இல்லங்களில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையில் அங்கு தவறாக நடத்தப்பட்டதாக கூறப்படும் 402 பிள்ளைகள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். பினாங்கு மாநில டிஏபியின் தேர்தலுடன் கூடிய மாநாடு வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. தேர்தல் களத்தில் 32 பேர் போட்டியிடும் நிலையில் மனிதவள அமைச்சரும் புக்கிட் மர்தாஜாம் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்டீவன் சிமை பினாங்கு மாநில டிஏபி தலைவராக கொண்டு வருவதற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆண்டனிலா கோடி காட்டியிருப்பதாக சீன பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. பினாங்கு மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சர் பதவிக்கு வித்திடக்கூடியது மாநில டிஏபி தலைவர் பதவியாகும். இந்நிலையில் மாநிலத்தின் 15 பொறுப்புகளை தேர்வு செய்யும் இத்தேர்தலில் மாநில டிஏபி தலைவர் பதவிக்கு ஸ்டீவன் சிம் குறிவைத்துள்ள வேளையில் டிஏபியின் மூத்த தலைவர் லிம் கீட் சியாங்கின் மகளும் முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் ஏங்கின் சகோதரியுமான லிம் ஹுயிங்கும் குறிவைத்துள்ளார். இந்நிலையில் ஸ்டீவன் சிமிற்கு ஆந்தனி லாக் மறைமுக ஆதரவை தெரிவித்து வருவதாக அந்த சீன பத்திரிகை மேற்கோள் காட்டியுள்ளது.
ஜொஹூர் மக்கொத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் டேவான் துங்கு இப்ராஹிம் இஸ்மாயில் பொது மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை வலியுறுத்தி மண்டபத்தில் அறிக்கைகள் ஒட்டப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையமான SPR அறிவித்துள்ளது. காலை 9 மணிக்கு தொடங்கி 10 மணி வரை சுமார் 1 மணி நேரத்திற்கு வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என்று SPR தெரிவித்துள்ளது. அந்நிய தொழிலாளர்களுக்கான மறுகட்டமைப்பு திட்டத்தில் லஞ்சம் பெற்றதாக 3 குடிநுழைவு அதிகாரிகள் மற்றும் அந்நிய தொழிலாளர்களுக்கான ஏஜென்ட் ஆகிய 4வரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 30க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 4வரும் ஈப்போவில் கைது செய்யப்பட்டனர். நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் 1:15 மணியிலிருந்து இரவு 7:15 மணி வரையில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த 4வரும் பிடிபட்டதாக SPRM வட்டாரம் தெரிவித்தது. அரசாங்கம் அறிமுகப்படுத்திய அந்நிய தொழிலாளர்களுக்கான மறுகட்டமைப்பு திட்டத்தின் கீழ் தன்னார்வத்தின் பேரில் நாடு திரும்பவிருக்கும் அந்நிய தொழிலாளர்களிடம் ஏஜென்ட் மூலம் தலா 50 வெள்ளி முதல் 300 வெள்ளி வரை இந்த 4வரும் லஞ்சம் பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. தனது பராமரிப்பில் விடப்பட்டுள்ள 8 மாத கைக்குழந்தையை கொன்றதாக குழந்தை பராமரிப்பாளர் ஒருவர் மலாக்கா அலுர்காஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். அஃபிஃபா அப்துல்லா ஷுஹைமி என்ற 34 வயதுடைய அந்த குழந்தை பராமரிப்பாளர் மேஜிஸ்ட்ரேட் தியோ ஷூ முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி மலாக்கா தமன் கில்லம்மா உத்தாமா ஜலன் கில்லம்மா உத்தாமா 3 என்ற முகவரியில் உள்ள தஸ்கா சிறார் பராமரிப்பு மையத்தில் 8 மாத ஆண் குழந்தைக்கு மரணம் விளைவித்ததாக குற்றச்சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் அந்த மாது குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.